என்னுடைய தகுதி நியாயம் இதெல்லாம் வேற. ஏன்னா நான் தலைவர்கிட்டையும் அரசியல் சம்பந்தமா நிறைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கோம், பேசியிருக்கோம். அம்மாகிட்டையும் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய 24வது வயதுலேருந்து நான் இதில் இருக்கேன். அதனால நீங்கெல்லாம் பார்க்க தானே போறீங்க. நீங்க அதை பற்றி என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆமா, அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்தது. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அம்மா எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா மக்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கணும், மக்கள் அதை விரும்பக்கூடியதா இருக்கணும், அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க. ஆனா திமுக அப்படி இல்லை. எதையாவது ஒன்று செய்ய முடியாததை கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருப்பாங்க அவங்க. அதை தான் இப்ப 4 வருஷமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டியது, இப்போ மெட்ரோ ட்ரெயின் முதல் பார்ட் அம்மா இருந்தப்ப முடிஞ்சது. அதில் இப்போ எல்லாரும் பயணிக்கிறாங்க, எல்லாரும் போறாங்க. எல்லாரும் 2வது பார்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு 51%, மாநில அரசு 49%. இந்த பணம்லாம் கொடுத்துதான் முதல் இது சுற்று முடிஞ்சது. இப்ப நல்லபடியா நிறைய பேர் அதுல பயணிக்கிறாங்க, சந்தோஷம். அம்மா இருந்தப்ப முடிச்சு நல்லபடியா பண்ணோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2வது தொடங்கணும். இதுக்கு மத்திய அரசு 51% அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு 49% கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாமே. மத்திய அரசோடைய சண்டை போடுறதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. மக்களை பத்தி எல்லாம் அவங்க நினைக்கல. நினைச்சா சண்டை போட மாட்டாங்க. தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம். தேர்தல் முடிஞ்சோடனே நம்ம அரசாங்கத்தை நடத்துறோம், அவங்க மத்திய அரசு. அதனால மத்திய அரசு மாநில அரசுங்கிறது அபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இது என்னன்னா கட்சியாவே இருக்குது. இன்னும் திமுக தமிழ்நாடு அரசு நடத்தல, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப அதனால என்னன்னா அவங்களும் பணம் கொடுக்கல, இவங்களாலையும் பணம் போட முடியல. ஆனா என்ன நடக்குது, இப்போ சென்னையில எல்லா ரோடுகள்லையும் அடைச்சு போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க குழி தோண்டிட்டு இருக்கீங்க, பணம் இருந்தா தானே அந்த கம்பெனி வேலை செய்யும். பணமே இல்ல. இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை? இதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வருங்காலத்துல மழை வேற வரப்போகுது. எங்க பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி 1 வே போட்டு ஒரு பக்க பயணம்னு போட்டு எல்லா இடத்துலயும் அடைச்சி வச்சிருக்காங்க. இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான். ஆனா அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம், நம்ம பாட்டும் போவோம், மக்களை என்ன பாக்குறதுன்னு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விரைவில் 26 ஒரு நல்ல முடிவு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்களே எங்கேயும் போறதில்ல, இங்கே தான் இருக்கீங்க. நாங்கள் எப்படி நடத்துறோங்கிறதையும் பார்க்க தான் போறீங்க.